பிளான் பண்ணி தூக்குனதுலாம் நம்மளுக்கு என்ன எக்ஸாக்டா தெரியும் அந்த டைம்க்கு என்ன நடந்ததுன்னு உள்ள டீம்ல இருக்கவங்களுக்கு தான் தெரியும். வெளில இருக்கவங்களுக்கு எப்படி தெரியும்? இவனுக்கு போடுறதையோ சொல்றதையோ நம்ம நம்பணும், அவ்வளவுதானே தவிர நம்மளுக்கு வேற வழி இல்ல. ஆனா இவனுங்க அந்த டாஸ்க் இப்போ ஒரு பசர் அடிக்கிற வரைக்கும் அந்த ஒரு டாஸ்க் நிக்கலாம், இதை புடிச்சிட்டு நிக்கணும், இது வந்து அதுக்குள்ள இங்க உள்ள வரணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த பசரை இவனுங்க டைம்க்கு ஏத்த மாதிரி உள்ள வரும்போது அடிச்சிடலாம், இல்ல வரதுக்கு முன்னாடி அடிச்சிடலாம், வந்ததுக்கு அப்புறம் அடிச்சிடலாம், இவங்க எப்படி வேணா பிளான் பண்ணுவாங்க. அதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த டாஸ்க் நம்ம வைக்கிறது எல்லாமே வந்து என்ன சொல்றது, அந்த மோஸ்ட்லி இந்த பிசிக்கல் டாஸ்க்ல வேணா நம்ம நம்பலாம். கரெக்டா இவங்க போய் அதை அட்டாக் பண்ணாங்க, இவங்க போய் அதை எடுத்துட்டாங்க அப்படின்னு. அப்ப கூட அந்த பசரை யார் போய் எடுக்கும்போது அதை நிறுத்தணும், யார் எடுக்கும்போது அந்த பசரை அடிக்கணும் அப்படிங்கறதே இவங்க பிளான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த கேப்டன்சி டாஸ்க் எல்லாமே வந்து யார் கையில பால் இருக்கோ அப்போ வந்து டக்குன்னு அடிச்சுட்டா இவங்க கேப்டன் ஆயிருவாங்க. இப்போ இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க்லயுமே அது சொல்றது எதானும் போது கண்டிப்பா விக்ரம வின் பண்ண வைக்கிறதுக்கோ இல்லைன்னா வந்து சபரியை வின் பண்ண வைக்கிறதுக்கோ தான் இது டாஸ்கா இருக்கும். இல்லைன்னா எப்படி பார்த்தாலும் பார்வை வின் பண்ண வைக்க கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருப்பானுங்க. அப்படி இருக்கும்போது அந்த கனி வந்து சேர்த்து பார்வை கூட போட்டுற வேண்டியது. அது கனிக்கும் அது சுத்தமா ஒத்தே போகுது. என்னதான் பாரு எல்லாரும் கூட ஒத்து போனோம்னு யோசிச்சாலுமே யாரும் பாரு கூட ஒத்து போறது இல்ல. அந்த ஒண்ணுமில்லாத ஆம்லெட் பிரச்சனை ஊதி பெருசாக பாரு அந்த எஃப்ஜே. அந்த பொண்ணு சாப்பாடு விஷயத்துல போன வாரமே அந்த மீன் குழம்பு அதெல்லாம் பெருசா ஒன்னாருல காட்டல. அந்த பொண்ணுக்கு அந்த சாப்பாடு இவனுங்களுக்கு மட்டும் புரோட்டீன் வேணும்னு அந்த பொண்ணு ஒரு வாரமா வச்சு செஞ்சானுங்க. ஆனா வந்து அவளுக்கான புரோட்டீன் அந்த முட்டையும் அவளுக்கு இல்லைன்னு போது அந்த மீன் குழம்பே அவளுக்கு கொடுக்கல. இவனுங்க வக்கனையா மீன் குழம்பு நல்லா தான் சாப்பிட்டானுங்க, நல்லா தான் ஜீரணம் ஆயிடுச்சு. ஆனாலுமே காஞ்ச மாதிரி ஒரு கிழிச்சானுங்க. வீக்கெண்ட்ல வந்து ஹோஸ்ட் ஒண்ணுமே இல்லாத மாதிரி இவனுங்களும் எல்லாம் தின்னதான் செஞ்சானுங்க. ஆனா அவளுக்கு சாப்பிடறதுல மட்டும் தான் குறை வைக்கிறானுங்க. ஆனா இப்பயுமே அதே தான். இப்ப இந்த கமருதீன் வந்து பாரு கூட இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு ஆம்லெட் கூட கொடுக்கலாம் போது அவன் பயந்துருவான். திருப்பி இவன் பயந்துருவான். இல்ல ஃப்ரீஸ் டாஸ்க்ல அவங்க பேரண்ட்ஸ் யாராவது வெளில உள்ள இருந்து ஐ மீன் ஃப்ரீஸ் டாஸ்க்ல பாருவோட பேரண்ட்ஸோ இல்ல மத்த பேரண்ட்ஸோ ஏதோ ஒன்று அந்த வினோத்தோட ஒய்ஃபோ யாரோ ஒருத்தங்க உள்ள வந்து உண்டு வெளில போயிருக்கு இப்படி அப்படின்னு சொன்னா பயந்துருவான். இவர் செய்யறதெல்லாம் செய்வாராமா. உட்காந்து அடல்ட் காமெடி போடுவாரு, அவளை ஹக் பண்ணுவாரு, அவளை கிஸ் பண்ணுவாரு, அவளு வந்து அரோரா கூட உட்காந்து எல்லாம் பண்ணுவாரு, தடவுவாரு, மைக் காட்டி வச்சுட்டு பேசுவாரு, எல்லாம் பண்ணுவாரு. ஆனா இவர் பேர் மட்டும் வெளில ரிப்பேர் ஆயிடக்கூடாது. இவர் எத்தனை பொண்ணுங்களை வேணா ரூட் விடுவாரு, எத்தனை பொண்ணுங்களை வேணா கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாரு ஒரு பப்ளிக் ஷோல. அப்படி தன்னை வந்து ஹீரோவா காட்டிக்கணுன்றதுக்காகவே மாப்பிள்ளன்னு சொல்றதுலாம் இவர் என்ஜாய் பண்ணுவாரு. ஆனா கிரிட்டிசிசம் மட்டும் இவர் என்ஜாய் பண்ண மாட்டாரு. கிரிட்டிசிசம் மட்டும் இவர் பயந்துருவாரு. அது மொத்தமா தூக்கி பாருவால் தான் சொல்லுவாரு. இப்ப கூட நான் வெளில போறேன், நீ வெளில போற. ஆனா நான் பாரு வந்து அவ வெளில போறதுல இவன் தான் கமருதீன் காரணம்னு அவ சொல்ல. ஆனா இவன் சொல்றான், நீ இது ஏற்கனவே போனவருமே நான் சொல்லியிருப்பான், அப்படிதான் சொன்னான், அது அந்த அரோரா கிட்ட சொல்லியிருப்பான். இப்ப நான் போனாலுமே பாரு தான் காரணம் அப்படின்னு அந்த துஷார் விஷயங்கள் வரும்போது அப்படின்னும் போது நீ அதை தெரிஞ்சுதானே பழகுற. அப்புறமா வந்துட்டு ஏன்டா அவ்வளவு நொயின்ற. அப்போ அவள் பழகாத. உனக்கு அவ்வளவு வெளில போறது அவளாலன்னு உனக்கு தோணுச்சுன்னா, அவ உன் கேமை ஸ்பாயில் பண்றான்னு தோணுச்சுன்னா நீ பழகாத. அவளை மட்டும் பழக வேணாம்னு சொல்றது இப்ப நம்ம சொல்றோமே. அப்ப அவன் நியாயமா அவனோட ஃபேன்ஸுமே நீ பழகாதன்னு கமரு கிட்ட சொல்ல வேண்டியது தானே. அந்த வினோத் ஃப்ரெண்ட்ஸோ கமருதீன் ஃப்ரெண்ட்ஸோ இருக்காங்கன்னா அப்போ வினோத்துக்கு போடுற ஓட்டு நீங்க கமருதீனுக்கு போட்டு என்ன சொல்ல வரீங்க? இப்படி கேம் ஆனா நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு தானே சொல்றீங்க. டீமுமே என்ன பண்றீங்க? அவங்க ரெண்டு பேரும் லவ் கண்டென்ட் உங்களுக்கு டிஆர்பின்றதுக்காக ரெண்டு பேரும் டாஸ்க்ல ஒன்னா விட்டுட்டு அந்த பொண்ணு இமேஜை டேமேஜ் பண்றீங்க, இவனை தூக்கி வைக்கிறீங்க. எனக்கு புரியல. அப்போ வந்து எந்த டாஸ்க்லயுமே இந்த டான்ஸ் மேரத்தான் டாஸ்க்லயுமே வந்து நீங்க கண்டிப்பா பாரு வின் பண்ண வைக்க போறது இல்ல. அவளுக்கான வின் பண்ணாலுமே அவளுக்கான ஓட்டிங் அங்க வர போறது இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த நாமினேஷன் பாஸ்மே நீங்க யாருக்கு கொடுக்கணும், எந்த டீம் கொடுக்கணும், அந்த நெக்லஸ் டாஸ்க்ல பண்ணீங்களே அந்த மாதிரி தான் பண்ண போறீங்க. அதை பண்ண பிரச்சனையே நீங்க வெளில அமிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது இங்க கொடுக்க போறீங்க. அதுக்கப்புறம் அந்த பம்பர் பிரைஸ் அது என்ன 24 hours வீட்டுல இருக்கணும். அதை நீங்க யாரை யோசிப்பீங்க? மோஸ்ட்லி ஒன்னு சாண்ட்ரா குழந்தைங்களை யோசிப்பீங்க, இல்ல விக்ரம் ஹைலைட் பண்ணலாம்னு யோசிப்பீங்க. நீங்க யாரை வந்து வின்னர் ஆக்கணும்னு யோசிச்சு வச்சிருக்கீங்களோ, டாப் 3ல யாரை ஆக்கணும்னு யோசிச்சு வச்சிருப்பீங்களோ அதை தான் நீங்க கொண்டு வர போறீங்க. இல்ல மிஞ்சி போனா வினோத்தோட குழந்தை இருக்கு அப்படின்னு சொன்னா அதை வச்சு அந்த குழந்தைங்க சென்டிமெண்ட் வச்சு அதை ஒண்ணு பண்ண போறீங்கன்னு சொல்லும் போது அதையும் நீங்க பிளான் பண்ணி தான் வச்சிருக்க போறீங்க யாருக்கு அப்படிங்கிறது. சோ நீங்க வந்து டாஸ்க் வின் பண்றது யாருன்றது யோசிக்கிறதுல யாரை வின் பண்ணணும்ன்றதுக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க டாஸ்கே வைக்கிறீங்கன்னா இதுக்கு மேல இதுல பேசுறதுக்கும் ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ கைஸ்.